ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் செஞ்சுரி ரெக்கார்டுலாம் எல்லாம் கிட்ட இருந்ததை வந்துட்டு அவர் மிஸ் பண்ண உடனே மொத்த ஸ்டேடியமும் வந்து சோகம். யாருமே எஸ்ஆர்எச்ல கூட செலிப்ரேட்டே பண்ணல. ஏன்னா வந்து இவர் கிட்டத்தட்ட ஆல்ரெடி சிட்டி ரோபோவை இந்த எந்திரன் படத்துல வந்து கடைசி சீன்ல வந்து உடைக்கிற மாதிரி கை காலு எல்லாத்தையும் உடைச்சாச்சு. தலை மட்டும் தான் பாக்கி இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வந்து அடிச்ச அடியில வந்து இவங்க எஸ்ஆர்எச் ஓனர்ல இருந்து ஆரம்பிச்சு யாருமே பெருசா செலிப்ரேட் கூட பண்ணல சார். சைலண்டா கை தட்டி எந்திரிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸ் ஆடினாரு. பட் எஸ்ஆர்எச் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ க்ளோஸா வந்தாங்களா சார்? இவ்வளோ க்ளோஸா வந்து கிட்டத்தட்ட எங்கேயோ முடிய வேண்டிய மேட்சை 47 ரன் வித்தியாசத்தை தான் தோத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் சீசன்ல வரும்போது வேர் டு யூ திங்க் தே ஷுட் ஆக்சுவலி ஒர்க் ஆன்? பிகாஸ் எல்லாமே இருக்கு. மினிமமா இவங்க வந்து இவங்களோட டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனாலே 200 அடிச்சிடறாங்கன்ற மாதிரி இருக்கிற ஒரு டீம். நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. பட் அப்படிப்பட்ட டீம் இன்னும் எங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அவங்க எங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னா டெம்பரமெண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். இப்போ கிளாஸானுக்கு இருக்கிற டெம்பரமெண்ட், அக்ஷனேர் பர் 6 டெம்பரமெண்ட் இருக்கு. நிதிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் வந்து ராமா பின்னாடி ரொம்ப பின்னாடி அனுப்புறாங்க. அவர்லாம் நம்பர் 3ல இன்னைக்கு யாரு இந்த ஸ்மரன் ரவிச்சந்திரனா? அவரு ஸ்மரன் ஸ்மரன் ரவிச்சந்திரன் அப்படின்னு 2 ரன் பேர் வச்சுக்கிறாரு. ஆனா ஒரு ரன் கூட அடிக்க பண்றாரு. அவரு அதே மாதிரி அங்க அந்த குஜராத் டீம்ல திடீர்னு சிந்து பைரவி, சிந்து சமவெளி அப்படின்னு அமைச்சிடுறாங்க. யாரு ஜோஸ் பட்லருக்கு முன்னாடி. அது எதுக்குன்னு தெரியல. இன்னைக்கு நீங்க எப்படி கிளாஸ் முன்னாடி ஸ்மரன் கிரன்லாம் இருக்கலாம்? நீங்க எனக்கு புரியுது இல்லை. கிளாஸ் தான் உங்களுக்கு மேட்ச்ல நம்பர் 3 அவர் வரணும். சரி, ஓகே, இஷான் கிஷன் டெரிஃபிக் ஆர்டர் அவர் வந்து இட் ஷுட் பி ஃபாலோட் பை. அப்பதான் உங்களுக்கு வெப்சைட்ல ஆஸ்கிங் ரேட்டை கிரியேட்டே பண்ணாம குறைச்சினே ஒரு ஆஸ்கிங் ரேட் ஆரம்ப இதுலயே நல்லா வந்துட்டு இருக்கு. 10 to 11 வந்தாச்சு ஆல்ரெடி ஃபவுண்டேஷன். அப்ப அதை அக்சென்சுவேட் பண்ணணும்ன்றச்சு. இமேஜின் இஷான் கிஷன் அண்ட் கிளாஸ் டுகெதர். பயன்படுறது இவங்களால ஈஸியா கண்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா ஜோஃப்ரா விக்கெட் எடுத்தாலும் கண்ணாபுரம் ரன் கொடுக்குறாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா.